வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5A அதனுடைய வீடியோஸ் தான் பார்க்குறோம் தொடர்ச்சியாக. இந்த குரூப் 5Aல இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இது யாருக்காக உள்ளது அப்படின்னா இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ. இந்த ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். 2020ஆம் ஆண்டில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாவோ ஆர் அசிஸ்டண்ட்டாவோ பணியில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2025ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரூப் 5 தேர்வை எழுத முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஏன் அப்படின்னா அதில் சில பல காரணங்கள் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 2020 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு வந்து இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டாகவே நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தது அப்படின்னா அசிஸ்டண்ட்டாக மாறி விடுவீர்கள். அட் த சேம் டைம் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி உண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ரெடியாக இருப்பீர்கள், ரைட்டா? ஆனால் இதில் ஒரு 2 இஷ்யூஸ் இருக்கு. இந்த எக்ஸாமை லாஸ்ட்டாக எப்போ நடத்துனாங்க அப்படின்னா 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 25 கொடுத்துருந்தாங்க. 25 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. அதே மாதிரி 2022 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 23 இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இன்னொரு முதல் டைம் குரூப் 5 நடத்தினார்கள். ஸோ இந்த 2 நோட்டிஃபிகேஷன்லையுமே டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 2 வகையான குவாலிஃபிகேஷன்ஸ், தட் இஸ் ஏஜ் லிமிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும், அது மாதிரி செலெக்ஷன் தட் இஸ் சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். 2022 நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருந்தாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட்டும் இருக்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் இருந்துச்சு, சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் இருந்துச்சு. 2024 நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் இருக்கும், அட் த சேம் டைம் சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் இருக்கும். இதில் 2022 சரி, எந்த டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் எந்த வருஷம் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த ஆண்டுகளில் ஜூலை 1ஆம் தேதி கட் ஆஃப் டேட் எதுக்கு அப்படின்னா ஏஜ் கால்குலேஷனுக்கு. அப்போ கடந்த 2 நோட்டிஃபிகேஷனுமே ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு கட் ஆஃப் டேட் சேமாக கொடுத்தாங்களா அப்படின்னா சேமாக தான் கொடுத்துருந்தார்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் 2022 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2022 ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 1 அந்த சமயத்தில் உங்களுக்கு 35 வயது வந்து பூர்த்தி ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் 2024 சொன்னார்கள், சரியா? அதுக்கு அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஸ்பெசிஃபிக்காக 2022 23/8 ஆகஸ்ட் 23 அப்படிங்கிறது கட் ஆஃப் டேட்டாக வச்சுருக்காங்க. அது ஏன் அந்த ஸ்பெசிஃபிக் டேட் ஆகஸ்ட் 23 தெரியல. நிறைய யூனிவர்சிட்டிஸோட ரிசல்ட்ஸ் அப்போ தான் வந்துச்சா இல்லை எதுக்காக அப்படி வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோட பர்பஸ் அதுதான். சர்வீஸ் குவாலிஃபிகேஷனோட கட் ஆஃப் டேட் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2022 அப்படின்னு இருக்கு, சரியா? ரைட். ஸோ அப்போ வந்து இந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கிறார்களோ அவர்கள்லாம் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்க முடியும். சரி சார், இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா 2024 நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. 2024 நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் 1/7/2024. அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை, மேக்ஸிமம் ஏஜ் 35. அதே மாதிரி சர்வீஸ் குவாலிஃபிகேஷன்லையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்னா 1/8/2024 ஆகஸ்ட் தான் சேம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஆண்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறாங்க இல்லையா? அப்போ 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது இந்த சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/8/2025 இருக்கும், சரியா? ரைட். ஸோ இப்போ 1/8/2025 இருந்தால் இப்போ பிரச்சனை என்ன வருது அப்படின்னா 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸ் ஒன்று நடத்திருக்கிறார்கள். அதுக்கான ரிசல்ட்ஸு பப்ளிஷ் பண்ணி அதில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ், ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸ் ப்ரமோஷன் ஆகி தான் இப்போ அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. இதில் இருக்கிறவர்கள் ஜாயின் பண்ணது பெரும்பாலும் எப்போ அப்படின்னா 2 ஆகஸ்ட் 2020 இல்லைனா 3 ஆகஸ்ட் 2020
இல்லைன்னா செப்டம்பர் 1 இந்த தேதிகளில் தான், அதாவது அரௌண்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் மந்தில், அதாவது அவங்க சொன்ன கட் ஆஃப் டேட் இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 1, அதை தாண்டி ஒரு நாளில் அவங்களுடைய 5 இயர் குவாலிஃபிகேஷனுங்கிறது வராது. ஏன்னா பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் வந்து போய் ஜாயின் பண்ணது எப்போ அப்படின்னா, ஆஸ் பர் த கவர்மெண்ட் இதுபடி 2 ஆகஸ்ட் 2020 அதுக்கப்புறமும் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போது 5 இயர்ஸ் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு காலேஜ் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ அப்போது இதில் 5 இயர்ஸ் வரல அப்படின்னா எக்ஸாம் எழுத முடியுமானா முடியாது. அப்போது 2019 2020 ஜாயின் பண்ண யாருமே எழுத முடியாதுன்னா அது உங்களுடைய சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் இந்த கட் ஆஃப் டேட்டை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அது வந்து அதில் நான் சொல்கிறது பொறுப்பாகாது. சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன் என்னைக்கு கட் ஆஃப் டேட்னு. நீங்கள் அந்த தேதிப்படி 5 இயர்ஸில் இருக்கீங்களா, கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் இங்கே என்கொயரி வரும்போதும் அவங்களுக்கு நான் கால்குலேட் பண்ணும்போது பேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னா இதுதான். ஸோ அதனால பெரும்பாலான கேண்டிடேட்ஸும் இதே பிரச்சனை தான் இருக்கும். அப்போ இதனால என்ன சார் தீமை, இதனால என்ன ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு நல்லது, ஒரு சிலருக்கு கெட்டது. இந்த 2020 ஜாயின் பண்ணவங்க யாருமே சப்போஸ் அவங்களுக்கு அந்த சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா இந்த எக்ஸாமை குரூப் 5 இந்த வருஷம் எழுத முடியாது. நோட்டிஃபிகேஷன் வரதை நம்ம பொறுத்து தான் சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த கட் ஆஃப் டேட் படியே இப்படியே ட்ரெயில் ஆனிச்சு 2025 போட்டு வருது, ஆகஸ்ட் 1 போட்டு வந்துச்சுன்னா சில இஷ்யூஸ் வரலாம். இது யாருக்கு நல்லது? 2019 ஆல்ரெடி இந்த வருஷம் குரூப் 5 எழுதுனாங்க இல்லையா, அவங்களுக்கு இது நல்லது. புதுதாக யாருமே வர மாட்டாங்க. பழைய கேண்டிடேட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ புது ஆட்கள் வரல அப்படிங்கும்போது, ஏற்கனவே எழுத ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இது ஒன் மோர் சான்ஸ் மாதிரி, அது அவங்களுக்கு நல்லது. அப்போ இவர்களுக்கு ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ இல்லை 10 நாள்லையோ 1 மாசத்துல கேப்லையோ இதாகும். ஸோ ஆகையால் இந்த இதை வந்து உங்களுடைய இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது சம்மந்தமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஐ டெல் யூ த ஐடியா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் இப்போ டிஎன்பிசியை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க அப்படின்னா அது அவர்களுக்கும் தெரிய வரும். இந்த மாதிரி கட் ஆஃப் டேட் இஷ்யூஸ் இருக்குது, இவங்க ஜாயின் பண்ணது இந்த ஆண்டுகளில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி யூ ஆர் கம்ப்ளீட் கவர்மெண்ட்டில் தான் வரீங்க. அப்படிங்கும்போது கிரிவன்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இந்த இஷ்யூஸை டிஎன்பிசி போக்கலாம். நான் சொல்கிறது இதெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்தக்கூடிய கேண்டிடேட்ஸ் சொன்ன ஜாயினிங் டேட்டை வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதே இஷ்யூஸ் சர்வீஸ் குவாலிஃபிகேஷனில் அந்த 5 ஆண்டு பிரச்சனை இருக்கா அப்படின்னு ஜாயினிங் லெட்டரை வச்சு ஜாயினிங் டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் நீங்கள் முன்னாடியே நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே சொன்னீர்கள் என்றால் எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னா அப்போ 2026 எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், ரைட்? இதுதான் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான இது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கட் ஆஃப் டேட்ஸ் இருக்குது. முக்கியமாக ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் ஜூலை 1, சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் ஆகஸ்ட் 1 அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரெண்டுத்துக்குமே ஜூலை கிடையாது, ரைட்டா? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதே அடிப்படையில் தான் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வரலாம். அப்படி வந்தால் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இதை வந்து கிரிவன்சஸை நீங்கள் டிஎன்பிசியில் சொல்லலாம், ரைட்? தேங்க்யூ.